அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான கூட்டம் சொல்லலாம். ஏன்னா யாரும் எதையும் எதிர்பார்க்காம எந்த விதமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அதிகமாக இல்லாம ஒருத்தர் உந்துதலுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக கூடின கூட்டமா தான் இதை நான் பாக்குறேன். முன்னாடி வக்கீல் சார் சொன்னாரு, நாம நிறைய இப்ப பிரெயின் சார்ந்து இருக்கிறோம், ஹார்ட் சார்ந்து இல்ல அப்படின்னு. பட் நான் அப்பவே தோணுச்சு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம மனசு சொல்றவங்களை கேட்கறதா இருக்கிறதுனாலதான் இங்க இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். நம்ம சமுதாயத்துல இருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா கூட இங்க கூடியிருக்கிறோம் பெருமிதமா ஒவ்வொருத்தருமே சொல்லலாம். நான் ஜானகி நாம ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா பாத்துருக்கேன். ஏன் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கூட சில சமயம் யோசிச்சிருக்கேன். அந்த யோசனைக்கு பின்னாடி எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை அன்பு, அந்த அணுகுமுறை. ஏன்னா இங்க நாம கூடியிருக்கிறது நம்மளுக்காக தங்களை கொடுத்து நம்மளை பார்த்துக்கிறவங்களை பாராட்டுறதுக்காக. இவங்கள எத்தனை பேர் எத்தனை இடத்துல இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் அந்த பெருமிதத்தை என்னால பார்க்க முடியுது. நான் Facebookல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் அவங்களுடைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே. அப்புறம் நானா தொடர்பு கொண்டு பேசினேன். இப்ப எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன என்சிசி ஆபீசர் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர் நானு வாசவி காலேஜ்ல, அது கூட என்சிசி ஆபீசரும் கூட. பட் நான் என்னோட என்சிசி நிகழ்வுகளையே சொல்லணும்னா, மாணவ மாணவியர்களுக்கு ஒரு நாட்டுப்பற்றையும் சமுதாய சார்ந்த விஷயங்களையும் விதைக்கிறதுக்காக உண்டான ஒரு அமைப்பு தான். ஆனா அதுலயுமே இன்னைக்கு நிறைய முரண்பாடான விஷயங்களை கூட நாம பார்க்க முடியுது. ஸ்வச் பாரத் பத்தி பேசணும். நாம நிறைய நாளிதழ்கள்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். மந்திரிக சீமால வச்சு கூட்டுவாங்க, பின்னாடி 4 பேர் அதே மந்திரி கூட்டத்துல இருக்கிற 4 பேர் குப்பையை போடுவாங்க, அது மந்திரி கூட்டுற மாதிரி போட்டோ எடுப்பாங்க. இதோட ஸ்வச் பாரத் அபியான் முடிஞ்சுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இலங்கை அமைப்புல நடந்த எந்த விஷயமுமே இந்த மாதிரி சில மேலோட்டமான விஷயமா இருந்ததா நான் பார்க்கல. அவங்க சொன்ன மாதிரி, ஜானகி பேசும்போது சொன்ன மாதிரியே, வேர் எங்க இருக்கோ அந்த வேரோட அந்த அசுத்தத்தை பிடிக்கிட்டோம்னா எல்லா இடமும் சுத்தமாயிடும். அந்த ஒரு அணுகுமுறை அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மந்திரி குப்பையை கூட்டுற மாதிரி போட்டோ எடுத்து போடுறாருன்னா அவருக்கு கட்சியில நாளைக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த எதிர்பார்ப்புகளுமே இல்லை. ஏன்னா அவங்க தொடங்கும் போது அவங்க செய்ய நினைச்ச ஒரு சமுதாய விஷயத்தை செய்யறதுக்கு கூட அவங்க கையில தொகை இல்ல, ஆனா மனசு இருந்தது. இப்போ இத்தனை பேர் பேக்கப் பண்றோம், நாங்க ஸ்பான்சர் பண்றோம், இப்படி பண்றோம் அப்படி பண்றோம் வர்றாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க கடைபிடிச்ச நேர்த்தியான வரைமுறை. இப்ப துப்புரவு பணியாளர்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கூட பார்த்தேன். தேவையான முதலுதவிகள், அவங்களுக்கு தேவையான வேக்சினேஷன், அவங்களுக்கு ஐ செக்அப் இதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் பார்த்தேன். பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ அவங்க குடும்ப அங்கத்தினர்கள்ல ஒருத்தராவா அவங்கள பாவிச்சு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இவங்களோட இருக்கிறதுல. அப்ப இந்த அன்பு, அரவணைப்பு, இது 2 தான் எல்லா இடத்துலயுமே தேவைப்படுது. இத கொடுக்கும் போது எல்லா விஷயங்களுமே நேர்த்தியா நடக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நான் உங்ககிட்ட வேணா ஒரு 2-3 கேள்வி கேட்கிறேன். யாராவது பதில் இருந்தா மனசுல வச்சுக்கோங்க. டக்குன்னு பதில் கிடைக்குதான்னு பாருங்க. நான் கேட்கிற கேள்விக்கு ஸ்டேஜ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஜானகி மேடம்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட். உலகத்திலேயே பெரிய பணக்காரங்க ஒரு 5 பேரை சொல்லுங்க மேடம். அப்ப அடுத்தது அவங்களோட ஃப்ரெண்டு
உலக அழகி போட்டிகள்ல வந்த இந்திய பெண்களோட பேரை சொல்லுங்க சார். தெரியல, நிறைய பேர். ஐயாவுக்கு மிகப்பெரிய அவங்களுக்கே உண்டான தேர்தல் களம் இந்த தொகுதியில அந்த தலைவரை தோற்கடிச்சு மேல வந்த வேட்பாளர் சொல்லுங்க ஐயா. கேள்விதான் வருது அடுத்து. இந்தியாலயா இல்ல இன்டர்நேஷனலா, நேஷனலா, ஸ்டேட்டா? சரி, இந்த கேள்விகள் முடிஞ்சது. அடுத்ததான் உங்களுக்கே கேள்வி. உங்களுக்கு நீங்க சின்ன வயசா இருக்கும் போது நல்லா பாடம் நடத்துற 2 ஆசிரியர்கள் பெயரை உங்களால சொல்ல முடியுமா? யாராவது உங்களுக்கு நல்லா பாடம் நடத்துற 2 ஆசிரியர் இன்னும் என் மனசுல நிக்கிறாங்க. மஞ்சு ரூபா மிஸ். ஓகே, ஐயாவும் சொல்றாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு காது கொடுத்து சொல்ல என்னோட ஃப்ரெண்டு இந்த 2 பேர் இருக்காங்க. எனக்கு உடனே அவங்க ஞாபகம் வரும். தோல் சாய் அந்த தோல் உண்டு அப்படி 2 பேர் சொல்லுங்க. ஒண்ணு ரவி, லிஸ்டே வச்சிருப்பாங்க அவங்க. விமல்ராஜ். இது எல்லாத்துக்குமே இந்த பதில்கள் இருக்கும் மனசுல, இல்லைங்களா? அப்போ தலைப்புச் செய்தியில வரவங்க எல்லாரும் அந்த தலைப்புச் செய்தியோட முடிஞ்சு போயிடுறாங்க. கைத்தட்டல் வாங்குறவங்க எல்லாரும் அந்த கைத்தட்டல் ஒலி அப்படியே நிசப்தமான மறைஞ்சு போயிடுறாங்க. நிலாவுக்கு கால் வச்சவனும் சரி, பூமியில போய் அடிப்பாளத்துல பாதாளத்துல ஏதாவது கண்டுபிடிக்கிறவனும் சரி, அந்த புகழ் அவனுக்கு அதோட போகுது. ஆனா யாரு நம்மளுடைய மனசுக்கு நெருங்கி நம்மளோட கூட சேர்த்து நம்ம வாழ்க்கையில பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான கைத்தட்டல், உண்மையான புகழ், உண்மையான பெருமிதம். அந்த வகையில நான் ஜானகியை பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு பூந்துரை கிட்ட பட்டா போட்டு வாங்கி கொடுத்து எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் அவங்களோட வாழ்வாதாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னா எத்தனையோ பேருக்கோட மனசுல இருந்திருக்கலாம். ஆனா அத செய்முறை வடிவம் கொடுத்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த தொழிலாளர்களை திரும்பி பார்க்க வேலை செஞ்சு அடியே ஏன் அது குப்பையா இருக்குது, உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் தரட்டா, உனக்கு மெமோ தரட்டான்னு கேட்கிறவே இருந்திருக்கலாம். உங்களோட கடமை செய்யுங்க, எங்களோட சேர்ந்து செய்யுங்க, நாங்களும் உங்க கூட வரோம், உங்களுக்கு அப்புறம் இடத்துக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க கொடுத்த அணுகுமுறை. அந்த அன்புக்கு கட்டுப்பட்டுதான் இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதை என்னால் நல்லா உணர முடியுது. அப்போ இது மட்டும்தான் இன்னைய தேவை. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அக்கறை. அவர் பேசும்போது ரவி சார் பேசும்போது கூட சொன்னாரு, தண்ணியை பத்தி பேசினாரு. நீங்க அடுத்த தலைமுறையை பத்தி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அடுத்த வேலைக்கு தண்ணி வேணும்னா நீங்க சொட்டிட்டு இருக்கிற டேப்பை நிறுத்தணும். உங்களுக்கு தானா தோணும்னா அது உங்களுக்கு நீங்க உதவிக்கிற ஃபர்ஸ்ட் அந்த அணுகுமுறை வேணும். அம்மா ஒவ்வொருத்தரும் கரெக்டான விஷயத்த சொல்லி கொடுத்தா எல்லாமே கரெக்டா நடக்கும். குப்பையை எங்க போடணும், பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சொல்லி கொடுங்க. ஆணா இருந்தா பெண்ணை எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நாம கரெக்டா சொல்லி கொடுத்தனால எல்லாருமே கரெக்டா நடக்கும். அப்ப அந்த அம்மா ஸ்தானத்துல இப்ப இருக்கிற இந்த ஜானகி, இந்த இளைஞர் அமைப்பு தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு ரவி சார் பேசும்போது சொன்ன மாதிரி ஈரோடு மாநகரம் ஒரு முன்மாதிரியான நகரமா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி. நேரம் ஆகிட்டே இருக்கு. ஜெயபிரகாஷ் சார் உங்களோட பங்கேற்பு பற்றி